Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே மருதுசேனை சங்கத்தின் சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருதுசேனை தென்மண்டல தலைவர் மாசிலாமணி மற்றும் சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தினேஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது: சாதிவாரி கணக்கெடுப்பின் முக்கியத்துவத்தை மத்திய அரசுக்கு உணர்த்தவே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருதுசேனையினுடைய நோக்கம் அனைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். முக்குளத்தோர் என்கிற அடிப்படையில் அகமுடையார் என்று குறிப்பிடுகின்றனர். நாங்கள் தனித்துவம் அகமுடையார் என்பது முக்குளத்தோடு ஒப்பிடுவது அல்ல. அகமுடையார் சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் வழி வளர்ந்தவர்கள். அவர்களை ஒரு சமுதாய மக்கள் வெளியிலே விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அகமுடையார் சமுதாய மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி அவசியம் கருதி இதனை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை மண்டலம் மருதுசேனை சங்கத்தினுடைய தலைவர் இரா மாசிலாமணி. மருதுசேனை சங்கத்தினுடைய முக்கிய நோக்கமே அகமுடைய சமுதாய மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, தனி மனித பொருளாதார முன்னேற்றம் இவற்றில் அகமுடைய சமுதாயம் பின்தங்கி உள்ளார்கள். இந்த சமுதாயத்திற்காக, அந்த மக்களுக்காக, அந்த மாணவர்களுக்காக, அந்த இளைஞர்களுக்காக மருதுசேனை சங்கம் முன்னின்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தையும், பொருளாதார மேன்மையையும், கல்வி வளர்ச்சியையும் ஏற்படுத்துவதுதான் இந்த மருதுசேனை சங்கத்தினுடைய தலையாய கடமை. அந்த கடமைகளில் ஒன்றான ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்றால், இந்த அகமுடைய சமுதாய மக்கள் பல பட்டங்களை வைத்துக்கொண்டு தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, அகமுடையார் என்பவர்கள் முதலியார் என்றும் உடையார் என்றும் போன்ற பல துல்வ வெள்ளாளர் என்றும் பல பட்டங்களை கொண்டு, ஆனால் அவர்கள் அகமுடையார் என்ற தலைப்பின் கீழ் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்க கணக்கின்படி அவர்களை, இந்த அகமுடையார் சமுதாயத்தை பிரித்து ஆளுகிறார்கள். அதாவது முதலியாராக இருக்கட்டும், அகமுடையாக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும் என்ற ஒரு கோட்பாடு தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. அதை எல்லாம், அந்த பட்டங்களை எல்லாத்தையும் இணைத்து அகமுடைய சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள், அவர்களுடைய கணக்கெடுப்பு தேவை. அந்த கணக்கெடுப்பு எடுப்பதற்கான முன்னுதாரணமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தை சென்னை மண்டலத்தில் வள்ளுவர் கோட்டம் அருகில் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு அரசாங்கம், மத்திய அரசு உடனே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான ஆணையை பிறப்பித்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி எங்களுடைய சமுதாயத்திற்கான விகிதாச்சாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. இது தவிர எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னோடிகளும் எங்களுடைய தெய்வமாக கருதி கொண்டிருக்கிற மருது பாண்டியர்கள், சின்ன மருது, பெரிய மருது, இவர்களுடைய சிலையை இந்திய நாடாளுமன்றத்தில் அமைக்க வேண்டும். அகமுடைய சமுதாயம், போர்க்குடி சமுதாயம், அகமுடையார்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்புக்கு தனி வாரியம் அமைத்து தனி ஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்க வேண்டும். வேலூர் விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் கோடையிடி குப்புசாமி முதலியார் பெயர் வைக்க வேண்டும். கல்வி தந்தை கொடைவள்ளல் பச்சையப்ப முதலியார் முழு உருவச்சிலை வைத்து மணிமண்டபம் அமைக்க வேண்டும். முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற P.U. சின்னப்பா தேவர் அவர்களுக்கு புதுக்கோட்டையில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிறுத்துகிறோம். இதை அரசுக்கு வலியுறுத்தவே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை அரசுக்கு வலியுறுத்துவதின் நோக்கம்தான் இந்த ஆர்ப்பாட்டம்.
நிரா மாசிலாமணி, சென்னை மண்டல மருது சேனை சங்க தலைவர். என்ன காரணம்? ஆமாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தி மத்திய அரசு மற்றும் நம்ம தமிழக அரசை ஒரு கோரிக்கையாக வச்சு இன்றைக்கி வந்து வள்ளுவர் கோட்டத்தில் மருது சேனை சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அகமுடையார் சமுதாயம் எத்தனை கோடி பேர் தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியுன்றதுக்காக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்த சொல்லி நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். பல கோடி பேர் பல்வேறு பட்டங்களில் 18 பட்டங்களில் பரவி தமிழகம் முழுவதும் வாழ்கிறாங்க. அவன் நாங்கள் சொல்லும்போது எல்லோரும் நினைக்கலாம், என்ன இத்தனை கோடி பேர் அகமுடையார்கள் இருக்காங்களா அப்படின்னு. இத்தனை கோடி அகமுடையார்கள் தமிழகத்தில் வாழ்கிறாங்கன்றது வந்து மருது சேனைன்னு ஒரு சங்கம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ முதல் கட்டமாக சென்னை மண்டலம் சார்பாக இன்றைக்கி வள்ளுவர் கோட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தி மத்திய அரசுகளையும் மாநில அரசுகளுக்கு ஒரு கோரிக்கை வச்சு இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். விரைவில் தலைவர் அவர்கள் ஒப்புதலுடன் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டத்தில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.